ஹாய் கைஸ், நான் உங்கள் விக்னேஷ். 1 year செலப்ரேஷன் அதுக்கான ஃபஸ்ட்டு வீடியோ. எனக்கு கமெண்ட்ஸ் செக்ஷன்னா நம்ம ஃபுல் வீடியோ இருக்கும்போது இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா எந்த வீடியோவுக்கு வந்திருக்குன்னா இன்னொருத்தர் அவர் ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு 2 ஹார்ட்ஸ் உங்களுக்கு போட்டிருக்காரு. தேங்க்யூ. அது நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா அது யாருன்னு தெரியும். அது இருக்கும் நன்மைக்கு என்று எடுத்துக்கொள்கிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது நான் ஒரு போஸ்ட்டுக்கு நினைக்கிறேன். ஆமாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா கைஸ் தேங்க்யூ ஃபார் த வியூஸ்ன்னு சொல்லி போட்டிருப்பேன். அதுக்கு எனக்கு ஒருத்தவங்க 2 கிளாப்ஸு ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். இம்பார்ட்டன்ட் அப்டேட், சப்ஸ்கிரைப், லைக், ஷேர்னு சொல்லி கொடுத்துருங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. நான் ஒன்று சொல்லி தரேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இல்லையா, என்னோடய ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸ் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, one day you will get more subscribers, keep posting daily videos அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கும் தேங்க்யூ. அது யாருன்னு எனக்கும் தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே ஷார்ட்ஸுக்கு இன்னொருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, சூப்பர்னு போட்டு லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் வீடியோஸ்னு போட்டிருக்காங்க. அவங்க போடும்போது கிட்டத்தட்ட எனக்கு 13-14 சப்ஸ்கிரைபர் தான் இருந்தாங்க. பட் இப்போ எனக்கு 90 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அது வரைக்கும் நான் ஏதோ ஒன்று லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் வீடியோஸ் போட்டதுக்கு ஏதோ ஒன்று சம்திங் அச்சீவ்ட் மாதிரி தோணுது. அதான் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்த கமெண்ட்டு பார்த்தீங்கன்னா, டு நாட் யூஸ் ஃபோன் வைல் சார்ஜிங் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல் ப்ரோன்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. தேங்க்யூ. கண்டிப்பாக அது போல் இன்னும் இன்ஃபர்மேஷனல் வீடியோஸ் நிறையா வரும். அப்டேட்லேயே இருங்க. அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பேர் போடல, பட் ஆனால் என்னன்னு தெரியல. அது எம்கே மொபைல் டிஎன்ஜின்னு போட்டிருக்காங்க. அவங்க குயிக் அன்ரிமூவிங் ஆஃப் மொபைல்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு தம்பி, நீங்கள் சொல்ல ஒரு விஷயம் நல்ல விஷயந்தான், அதை கொஞ்சம் புரிகிற மாதிரி சொன்னீங்கன்னா இன்னும் அதுதான் நான் நீங்கள் எனக்கப்புறம். அதாவது எப்படின்னா, சில விஷயம் டக்குன்னு புரிஞ்சாது. நான் முதல் வீடியோலேயே சொன்ன மாதிரி சிலது பார்க்க தான் புரியும். சில பேருக்கு டக்குன்னு புரியும். ஏன்னா அவங்க ஏற்கனவே லேர்ன் பண்ணியிருக்கிறதுனால சில பேருக்கு புரியுமே தவிர இந்த மாதிரி விஷயம்லாம் டக்குன்னு புரிய வராது. அதனால் கொஞ்சம் பார்க்க தான் கண்டினியூஸாக வரும். ஸோ அதான் போட்டிருக்கேன். கண்டிப்பாகனா மிக்க நன்றி. தேங்க்யூ. அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன சொல்ல வரேன்னு தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா, என்னோடய ஃபஸ்ட் வீடியோவுக்கு அதுனா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அப்போ நான் லோகோ டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தேன் நினைக்கிறேன். ஸோ அதனால் ஒயிட் வித் எல்லோ வச்சுருந்தேன். ஒயிட் பேக்ரவுண்ட் வித் எல்லோ கலர் டெக்ஸ்ட் வச்சுருந்தேன். ஸோ அது இல்லை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு கண்ணில் தென்படுற மாதிரி ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அது நீங்கள் சொன்னவே மாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் என்ன மாற்றலாங்க ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. அதே வீடியோவுக்கு அது ஆல் த ரிவ்யூஸ் போட்டிருக்காங்க ஒருத்தங்க. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிமிடத்தில் நமது ப்ரொஃபைல், அதுதான் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவில் முதல் இங்கிலீஷில் பேசியிருப்பேன். அந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு பாட்காஸ்ட் வரும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. பட் அது சம் ரீசன்ஸ்னால கேன்சல் ஆச்சு. வேறு ஒன்றும் இல்லை. வேறு ஒன்றும் விஷயம்லாம் இல்லை. அது எனக்கு எக்ஸாம் இருந்தால் கொஞ்சம் கேன்சல் ஆகிடுச்சு. வேறு ஒன்றும் இல்லை. பட் ஆனால் அந்த அண்ணா கமெண்ட் பண்ணியிருக்காங்க, வாட் இஸ் த வெப்சைட்னு சொல்லிட்டு. அதான் நான் போட்டிருக்கேன். கமெண்ட் தானா, அது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா அதை பாஸ் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ அட்ரஸ் பாருங்கள். ஆக்சுவலி நான் திருப்பி அதை எடிட் பண்ணி போடுறதா இருந்தால் ரொம்ப கஷ்டம். அதுதான் நான் அந்த அண்ணாவே காமன்னா, அதனால் நீங்கள் அட்ரஸ் பாரில் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் ஃபீட்பேக் போட்டுருக்கேன். ஏன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த மெயினான பாகமே அந்த ஒரு ஃபீட்பேக் தான். சரிங்களா, அந்த ஃபீட்பேக்கே நான் அங்கே கொடுக்கல. அந்த டாப்பிக்கே அதெல்லாம் விட்டுட மற்றதெல்லாம் பேசியிருக்கேன். அதுக்கு தான் தானே. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ ஸோ மச். என்ன வீடியோக்கள் 10,000 பார்வையாளர்கள், அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் ஆரம்பித்து எனக்கு 10,000 வியூஸ் டோட்டலாக கிடச்ச போது எனக்கு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, நைஸ் ப்ரோ கீப் ராகிங் போட்டிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட ஆதரவு இன்னும் எனக்கு வேணும். ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கூடையும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஸ்போர்ட்ஸ் ஒர்க்கிங் விக்னேஷ் டெக்கி ஷார்ட்ஸ் அதெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ அது ஒரு ஷார்ட்ஸு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் இன்ஷாட்டில் தான் எடிட் பண்ணுறேன். ரொம்ப ஈஸி தான், மொபைல்லே எடிட் பண்ணுறேன். அதனால பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நான் டச் பண்ணி வாட்டர் மார்க் எடுக்க மறந்துட்டேன். அந்த வாட்டர் மார்க் எடுக்க முடியாததுனால அப்போ அது வாட்டர் மார்க் கூட வந்துச்சு. அதை நீங்கள் பார்த்து அதை நீங்கள் எடுங்கன்னு சொன்னதுக்கே ஒரு ஃபீட்பேக் கொடுத்ததுக்கே நன்றி. தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே தான் ஸ்பேம் த ட்ரூத்னு ஆமாம் ஹேக்கர்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா. அதுக்கு ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருக்கான், குட் இன்ஃபர்மேஷன்னு என்னுடன் டெக் சொல்லித்தர உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, விக்னேஷ் டெக்கி பரிதாபங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அன்னோன் சைட் ஆஃப்
விக்னேஷ் அப்படின்னு டேக்கின் அப்படின்னு போட்டிருப்பேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, சில பேருக்கு நான் தமிழ்லேயே சொல்ல வரேன். சில பேருக்கு என்ன படிச்சிருக்கான், என்ன இவனுக்கு தெரியும், எதனால் இவனோட முதல் ஷார்ட்ஸில் இவன் வந்து சி சொல்லித்தராங்களாம், எக்ஸல்லாம் சொல்லித்தராங்கன்னு சொல்கிறான் அப்படின்னு சில பேருக்கு தோணும். பட் அதை நான் வந்து இல்லை, எனக்கு வந்து சி தெரியும், C++ தெரியும், ஜாவாவும் தெரியும், அதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் தான் உங்ககிட்ட காமிச்சு அதாவது அப்புறம் என் லைஃப்பில் நடந்தது எப்படி எப்படிலாம் நடந்ததுங்கிறது, அதாவது எனக்கு இது பரிதாபங்கள் அதனால் அப்படி போட்டிருக்கேன். உங்களுக்கு அது தெரியணுங்கிறதுக்காக அண்ணன் சைட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் விக்னேஷ் டேக்கின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஸோ அதான் ஒரு அக்காவா இல்லைனா அண்ணாவா தெரியல, தம்பி என்ன சொல்ல வரேன்னு கேட்டிருக்கேன், யூ வில் நோஸ்ன்னு போட்டேன். ஸோ அதுக்காக மேபி அதுக்கான ஆன்சராக கூட இருக்கலாம் இது. தேங்க்யூ ஃபார் த கமெண்ட்ஸ்.